ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். என்னடா இன்னைக்கு பிரியாணி வீடியோ பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த சாட்டர்டே சண்டேக்கு எப்படியா இருந்தாலும் நான்வெஜ் இல்லாமல் யார் வீட்லேயும் இருக்காதுங்க. அது சூப்பரான 1/2 கிலோ அளவில் சூப்பரான பிரியாணி. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? புதுசாக பார்த்தா சமைக்க போகிறீங்களா? அதை என்ன அளவுகளில் எவ்வளோ போடணுங்கிற எந்த விவரமுமே தெரியலையா? கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் நான் இருக்கிறேனே. வாங்க, உங்களுக்கு கரெக்டான அளவில் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். பாருங்கள், என் தோட்டத்தில் இப்போ விளைஞ்ச மல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே என் தோட்டத்தில் இருந்து நான் எடுத்துட்டேங்க. ஏன்னா நான் தோட்டமும் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி காய்கள்லாம் கிடைக்கிறது ஈஸியாக நான் சமைக்கையில் எடுத்துறேன். அங்கே பாருங்கள், 1/2 கிலோ 1/2 கிலோ அளவில் சமைக்கிறதுக்கு 150 தக்காளி, 150 கிராம் தக்காளி, 200 கிராம் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அந்த 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதனால் அலசி கழுவிட்டு அதை எடுத்து இப்போ குக்கரில் போட்டுப்போம். குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுருவோம். ஏன்னா நம்ம வந்து மட்டனை வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கையில் சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடியும். மட்டனும் நல்லா பஞ்சு போல் வெந்துருங்க. 4 விசிலுக்கு நான் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் குக்கரில் எத்தனை விசில் வச்சா மட்டன் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் இருக்குது. இந்த கிண்ணத்தில் எப்போவுமே நம்ம அரிசி எடுக்கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து பார்த்துக்கிறணும். எந்த அளவு அரிசி இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதுக்காக இந்த 3/4 கிண்ணம் வச்சுருக்கேன். நான் ரைஸ் குக்கரில் வந்து இப்போ சமைக்க போகிறேங்க. ஏன்னா இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் தான் சமைக்கிறது. இந்த 1/2 கிலோ நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்ருவோம். ஊற வச்சுட்டு அது ஊறிட்டுருக்கணும். அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த மசாலாக்கள்லாம் தாளித்து எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. அரிசி ஊறி வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து பாத்திரத்தை அதுக்குன்னு உள்ள பாத்திரத்தை வச்சு 50 மில்லி வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிருப்போம். 1 கிலோவுக்கு இருந்தாக்கா நம்ம வந்து 100 மில்லி சமையல் எண்ணெய், 100 மில்லி வந்து நெய் ஊற்றுவோம். இப்போ 1/2 கிலோங்கிறதுனால 50 எம்எல் வந்து சமையல் எண்ணெய், 50 எம்எல் நெய்யும் வச்சுருக்கேன். இந்த சமையல் எண்ணெயும் நெய்யும் ஒன்றா கலந்து சூடு ஆகிட்டுருக்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் மொத்தம் 200 கிராம் வெங்காயம், 1 கிலோவுக்கு 400 கிராம் பெரிய வெங்காயம் போடுவோம். நம்ம 1/2 கிலோங்கிறதுனால 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது வந்து கோல்டு கலரில் நல்லா கோல்டன் கலரில் வந்துடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கலர் மாறி கோல்டு கலரில் வரப்போகிற பக்குவத்தில் நம்ம வதக்கி எடுக்கணுங்க. நல்லா வதக்கிக்குவோம். இங்கே பாருங்கள், வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக அந்த சீக்கிரம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். ஏன்னா கறியில் வேறு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துலேயும் உப்பு போட்டுக்கோம். கொஞ்சம் கவனமாக உப்பை வந்து நிறைய போட்டுறாதீங்க. கவனமாக போட்டுக்கோங்க. அந்த எதுக்காக உப்பு போடுறோம்னா, அந்த சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடும். என்ன அந்த நீர் சத்து சீக்கிரம் போயிருங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த ஸ்பூனால் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூனும் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுவோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது சரியான அளவில் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது எப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். தேவையானவங்க வீடியோ பாருங்கள். இது 1 கிலோவுக்கு வந்து 2 ஸ்பூன் அந்த பெரிய ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். 1/2 கிலோங்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த 5 விரலால் அள்ளுனா எந்த அளவுக்கு வருமோ மல்லி புதினாயை வந்து அதே அளவுக்கு 2 மல்லி புதினா போட்டு நல்லா வதங்கி விட்டுட்டு நம்ம பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா அந்த மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம இஞ்சி பூண்டு போட்ட உடனே இந்த அடியில் வந்து சட்டி அடுப்பில் வச்சாலும் சரி, எலக்ட்ரிக் குக்கரில் வச்சாலும் சரிங்க, லைட்டாக அடியில் பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே பிடிக்கும். அந்த வந்து அது பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் நம்ம சாதாரண மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து எல்லோரும் வந்து பிரியாணிக்கு வந்து கலர் பவுடருக்கு சேர்ப்பாங்க. நான் வந்து கலர் பவுடர்லாம் சேர்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கலர் பவுட்ரு சேர்க்கவே மாட்டாங்க. கலருக்காக இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் வருவோம். அதுவே கலர் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி 150 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பிரியாணி மசாலா வீடியோவும் என்னுடைய வீடியோவில் இருக்குது பாருங்கள். எந்த அளவில் பிரியாணி மசாலாவுக்கு எல்லா பொருட்களும் சேர்த்து அரைக்கணுங்கிறது போட்டிருக்கேன்.
1 கிலோ கறியா இருந்தாக்கா இந்த ஸ்பூன் அந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் நான் போடுவேங்க. இது 1/2 கிலோங்கிறதுனால அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போட்டு எல்லாம் பிரியாணி மசாலாவெல்லாம் நல்லா வாசம் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல மட்டன், அதையும் போட்டு நல்லா இந்த மசாலா, மட்டன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சேர்த்து கிண்டணுங்க. இது வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுட்டதுனால ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிரும். அந்த மசாலாக்கள்லாம் வந்து அந்த கறியில உப்பு, மசாலா எல்லாமே வந்து செட் ஆயிரும். நம்ம வந்து பச்சையா போட்டு நம்ம குக்கரில் வேக வைக்காம போட்டோம்னா, இந்த கறி வந்து வேகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா, இது சீக்கிரமே நம்ம வச்சுட்டதுனால வேலையும் சீக்கிரம் நமக்கு பிரியாணி வேலையும் ரொம்ப வேலை எடுக்காது. இது வந்து 50 மில்லி வந்து தயிருங்க. நம்ம 1 கிலோவுக்கு வந்து 100 மில்லி ஊத்துவோம். இது வந்து 1/2 கிலோங்கிறதுனால 50 மில்லி எல்லா அளவுமே நான் கரெக்ட்டா இப்போ சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், நம்ம எந்த அளவுல எவ்வளவுக்கு போடுறதுங்கிறத நான் கரெக்ட்டா உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு லெமன் எடுத்து புளிப்புக்காக நான் போட்டுக்கிட்டேன். நான் எங்க வீட்ல வந்து ஒவ்வொருத்தர் வந்து லெமன் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து எங்க எங்க வீட்ல புளிப்பு சாப்பிடுவோம். அதனால லெமன் சேர்த்து ஒரு லெமன் எடுத்துட்டோம். இப்ப இந்த பா கிண்ணத்துல 3/4 கிண்ணம் அரிசி இருந்துச்சுல்ல, அதே அளவு 1க்கு 1ங்கிற அளவுல 3/4 கிண்ணம் தண்ணி வச்சிருக்கேன். இந்த நம்ம கறி வேக வச்சோம்ல, அந்த தண்ணியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி ஊத்தி கலந்துட்டு, அதையும் ஊத்தியாச்சுங்க. ஊத்தி கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா கறியிலயும் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். நம்ம அளவு தொட்டு பார்த்துட்டு, எப்படி தண்ணீல உப்பு இருக்கலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு போட்டுக்குவோம். இந்த பக்குவம் அளவு எப்படி உப்பு பார்க்கணுன்னாக்கா, நம்ம இந்த மசாலாவெல்லாம் கலந்த தண்ணிய எடுத்து குடிச்சு பார்க்கையில, நம்ம தொண்டையில வந்து ஒரு ஒரு கல்லு உப்பு கூட போறாப்ல கரிக்கணுங்க. ரொம்பவும் அதுக்காக போட்றாதீங்க. கரிக்கிற அளவு போடக்கூடாது. ஒரு கல்லு சுருக்குன்னு இருக்கிறாப்ல போட்டோம்னா, நம்ம அரிசி போடையில வந்து கரெக்ட்டா உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த பக்குவத்தில போட்டு இப்போ 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, ஊற வச்சு நல்லா வடிச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்ச பாஸ்மதி அரிசிய எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் செண்டு பார்ப்பேன். இங்க பாருங்க 10 நிமிஷம் செண்டு பார்த்த உடனே நல்லா தண்ணியும், சோறும் நல்லா சரிசோறா வந்துருச்சு. இப்ப தம் போடுற பக்குவத்தில வந்துருச்சுங்க. நம்ம அடுப்பில் வந்து சமைச்சோம்னாக்கா வந்து தோசை கல் வச்சு மேலே மூடிக்கு மேலே வெயிட் வச்சு தம் போடுவோம். ஆனால் எலக்ட்ரிக் குக்கரில் அந்த பிரச்சனை இல்லை. அந்த தம் போடுற பிரச்சனை இல்லைங்க. தண்ணியும் அந்த சோறும் வந்து சரி சோறாக வந்தோடனே அப்படியே இந்த பாருங்கள் சரி சோறாக ஆயிடுச்சு. சரி சோறு வந்த உடனே இதை அப்படியே சேமாக வந்து நல்லா ஃபுல்லாக பரவி விட்டுட்டு இதை அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னாக்கா அது தம் ஆயிரும். நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சோறும் சூப்பராக வந்துருங்க. இங்கே திருப்பி ஒரு 10 நிமிஷம் சென்று பார்க்குறேன். இங்கே பாருங்கள் மிச்சம் இருந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்தி தம் ஆயிடுச்சு. தம் ஆகி சோறும் பாருங்கள் எவ்வளோ அழகா பொழு பொழுன்னு அழகா வந்துருச்சுங்க. இது வந்து இதே போல் நீங்களும் சமைச்சு பாருங்கள். நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே கரெக்டான அளவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே அளவில் சமைச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்ல சோறு சூப்பராக வந்துருச்சுங்க. இனிமேல் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு சாப்பாடு பண்ணுறதாங்க ரெடி பண்ணுறதாங்க வேலை. சூப்பரான பொழு பொழுண்டு 1/2 கிலோ அளவில் மட்டன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்க பாருங்க அப்படியே கறியெல்லாம் பாருங்களேன் அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அந்த கறி எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குதோ அதே அளவுக்கு சோறும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க இப்போ வந்து இனிமே வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறது தான். கொஞ்ச நேரம் அப்படியே நான் அந்த குக்கர்லேயே வச்சுட்டு நம்ம வந்து தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதிலே வச்சுட்டோம்ல இந்த எலக்ட்ரிக் குக்கரில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஈஸியாக சமைச்சிடலாங்க. எலக்ட்ரிக் குக்கரில் சமைக்க தெரியாதவங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழகா சமைச்சிடலாம். இங்கே பாருங்கள் மறுபடியும் நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு பிரியாணி வெட்டிட்டேன் பாருங்கள். இப்படி வந்து நம்ம பிரியாணி எப்போவுமே வந்து நடுவில் வந்து சாதம் எடுக்கக்கூடாது. சைடில் இருந்து தான் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு எடுக்கணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதே அளவில் இப்படி தாங்க எடுக்கணும். இதே போல் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு இந்த சாட்டர்டே சண்டேயை என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வீட்டில் பாராட்டுக்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோ அருமையான இது. என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனும் இருக்குங்க. அந்த ஹைப்பையும் எனக்கு கொடுத்துருங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.